பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோவான் 14 அதிகாரம் 18வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். ஆமென், ஹல்லேலூயா. அருமையான வார்த்தை பாருங்க. தேவன் இந்த காலை வேளை நம்மோடு கூட பேசுகிறார். தேவன் ஒருபொழுதும் தன்னுடைய பிள்ளைகளை திக்கற்றவர்களாக அவர் விட மாட்டார். இயேசு ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார்? ஏன் இந்த பாடுகளை அவர் சுமந்தார்? சிலுவை ஏன் சுமந்தார்? கோரமான சிலுவை, அவமானத்துக்கு மத்தியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சிலுவை. ஸோ இதெல்லாம் ஏன் அவர் அனுமதித்தார் அப்படின்னா, இது எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு காரணம், தம்முடைய பிள்ளைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக மாத்திரமே வந்தார். பாவிகளை ரட்சிக்கவே இந்த உலகத்திற்கு இரட்சகராக இயேசு வந்து தேவனாகிய பிதாவானவர் அவருக்கு கொடுத்த கட்டளையின்படியே அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் சிலுவையில் செய்து முடித்தார். ஆமென், அல்லேலூயா. பிசாசு வெட்கப்படும்படியாக தம்முடைய பிள்ளைகளை எல்லாவற்றையும் காப்பாற்றும்படியாக மரணத்தை ஜெயமாக அவர் விழுங்கினார். ஆமென், அல்லேலூயா. அப்படியே அவர் சிலுவையின் நேரங்களில் தம்முடைய பிள்ளைகளையும் கூட இந்த வேளை நினைவு கூர்ந்து ஒவ்வொரு வார்த்தைகளையும் கடைசி நேரத்தில் சொல்லி அவர் கடந்து போனார். பாருங்க, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் பொழுது 2 கல்லர்களுக்கு மத்தியில் அவரை அறைந்தார்கள். அந்த இடத்துல, அந்த சம்பவத்தில் ரொம்ப வலியோட வேதனையோட எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு அந்த சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும் போது பக்கத்தில் இருந்த ஒரு கல்லன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் வந்து உம்முடைய ராஜ்யத்திற்கு போகும்பொழுது அடியேனையும் நினைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு அவன் ரெக்வஸ்டா அந்த இடத்துல அவன் கேட்டருளுகிறான். அவன் அந்த கடைசி தருணம் தான், இது கடைசி நேரம் அவன் உணர்ந்து இவர் தேவகுமாரன் என்பதை அறிந்து அவன் கேட்கிறான். கேட்கும்போது இயேசுவானவர் என்ன தெரியுமா சொல்லுகிறாரு? அவனை விடவே இல்லை, தனியாகவே விடலை. பாருங்க, எப்பயுமே தேவன் திக்கற்றவர்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. யாரும் இல்லையா, நீ கவலைப்படாத, நீ தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற அந்த ஒரு ஜெபம் போதும் உங்களை மறு காரியத்துக்கு, மறு ஆசீர்வாதத்துக்கு, உன்னதத்துக்கு கொண்டு போக அளவுக்கு கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதை தான் அந்த கல்லன் வந்து கேட்கும்போது இயேசு அவனுக்கு மறுபடியும் அவருக்கு பேசுகிறார். என்ன சொல்கிறார்னா, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய், மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அவன் தனித்து விடப்பட்டிருக்கிறான். அவன் வந்து சிலுவையில் மரிக்க போகிறான். கடைசி தருணம், யாரும் இல்லை. அவனுடைய உணர்வு எல்லாம் வந்து எப்படியாகிலும் நம்ம காப்பாற்ற மாட்டாங்களா யாருன்னு சொல்லிட்டு அவன் அழுதுகிட்டு இருக்கான். அந்த அழுகையின் ஜெபத்தையும் கடைசி விண்ணப்பத்தையும் என் இயேசுவானவர் கேட்டார். ஆமென், அல்லேலூயா. பக்கத்தில் இன்னொருத்தன் இருந்தான். அவன் கேட்கும்போதே, நீர் கிறிஸ்துவானால் உம்மையும் ரட்சித்துக் கொள்ளுங்க, என்னையும் ரட்சிங்கன்னு. அவன் அந்த நேரத்தில் கூட மனம் வந்து மாறல. ஆனாலும் மனம் மாறின ஒவ்வொருவருக்கும் அவர் கூடவே இருந்து பெரிய காரியம் செய்கிறார். ஆமென், அல்லேலூயா. இதுதான் இன்றைக்கு வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அவர் திக்கற்றவர்களை கைவிடவே மாட்டார். நீங்கள் தேடி வரும்போதெல்லாம், ஒன்றுமில்லை ஆண்டவரே, என்னிடத்துல எதுவுமே இல்லை, நான் பலவீனமாக இருக்கேன், வியாதியாக இருக்கிறேன், எனக்கு என்று சொந்த பந்தம் ஒன்றுமில்லை என்று தனித்து விடப்பட்டவர்களாக, இல்லை இருந்தும் இல்லாதது போல உறவுகள் இருக்கிறார்கள் என்று மன வேதனையோடு ஒருவேளை இருந்தீங்கன்னா, என் தேவனாகி கர்த்தர் சொல்கிறார், கடைசி தருணத்தில் நீ ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் அவர் பதில் தருவார். இந்த நேரத்திலையும் நீங்கள் வந்து எந்த சூழ்நிலையில் இந்த ஜெபம் பண்ணினாலும் சரி, கர்த்தர் தம்மண்டையில் உங்களை சேர்த்துக் கொள்வார். ஆமென், அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 3ஆம் வார்த்தைகளை நம்ம பார்க்குறோம். அதில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ஏன்னா யாரையும் அவர் திக்கற்றவர்களாக விட மாட்டார். ஏன்னா கடைசி தருணம், இது நேர்த்தியாய் முடிய போகிறது. இயேசுவானவர் பரத்துக்கு போக போகிறார், சிலுவையில் தன் ஜீவனை விட போகிறார். இது கடைசி தருணம் என்பது அந்த குடும்பத்தினுடைய பொறுப்பான ஒரு வேலை. தன் தாயை விட்டுட்டு போகிறோமே, தன்னுடைய காரியத்தை விட்டுட்டு போகிறோமே அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் அந்த குடும்பத்தினுடைய காரியத்தை கூட அவர் சரியாய் முடிக்க முயற்சி பண்ணுகிறார். 3ஆம் வார்த்தையில் இந்த விதமாய் வசனம் சொல்லுகிறது, இயேசுவானவர் தம்முடைய தாயை நோக்கி என்ன தெரியுமா சொல்லுகிறாரு? தமக்கு அன்பாக இருந்த சீஷனை கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்த நேரம் முதற்கொண்டு அந்த சீஷன் அவர்களை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. இது ரொம்ப வலி நிறைந்த ஒரு பகுதி. பாருங்க, அவர் வந்து விட்டு போறாரு. தன் தாயை எங்க விட்டுட்டு போறது அப்படின்ற ஒரு உணர்வுனா ஒரு குடும்பத்தோடு இணைத்து வைத்துட்டு அவர் சொல்லுகிறார், மகனை பார்த்து, இந்த யோவானை பார்த்து சொல்லுகிறார், இவங்க தான் இன்னிலிருந்து உனக்கு தாயா இருப்பாங்கன்னுட்டு. அதே தாயை பார்த்து சொல்கிறார், இன்னிலிருந்து உன்னுடைய மகன் இவர்தான் என்று சொல்லி அவர்களை உறவாய், குடும்பமாய் அவர் இணைக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இன்றைய தினத்தில் எத்தனையோ குடும்பங்களை பார்க்க முடிகிறது. தன் சொந்த
சொந்த தாய் தகப்பன்மார்களை எத்தனையோ பேர் போய் ஆசிரமத்தில் சேர்த்து விடுறாங்க, முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டுறாங்க. எங்கேயாவது போங்கன்னு சொல்லிட்டு அவர்களை பராமரிக்காம அவர்களை இன்றைய தினத்தில் அனாதைகளாய் தெருக்களில் விடுகிறதே நம்மளால காண முடிகிறது. எத்தனையோ நியூஸ்ல நம்ம பார்க்கிறோம், என் பிள்ளைங்க என்னை பார்க்கவே இல்லை, என்னை பராமரிக்கவே இல்லை என்று எத்தனையோ வயதானவர்கள் இந்த வேளையில நம்ம சொல்ற சாட்சிகளை நம்ம கேட்டிருப்போம். பாருங்க, ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இன்றைய தினத்தில் கிறிஸ்தவர்களா இருக்கிற நாம இயேசு செய்தது போல நம்ம குடும்பத்துக்கு பொறுப்பா இருக்க வேண்டும். நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிவார். நாம் என்ன செய்யணுமோ அந்த காரியத்தை இயேசு கற்றுக் கொடுத்திருக்கிறார். கடைசி தருணம் சிலுவையில முடிய போற நேரத்துல தன் குடும்பத்தின் காரியங்களை பராமரிக்கிறார். அவங்க ஒரு பொறுப்பான இடத்துல ஒப்பு கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு பொறுப்பில்லாத ஜனங்கள் இன்னைக்கு இந்த உலகத்துல உண்டு. பொறுப்பில்லாத ஜனங்கள் வீட்டிலேயே இருக்கிறாங்க. யாராவது எப்படியாவது சம்பாதிக்கட்டும், யாராவது எப்படியாவது நடத்திக்கிட்டோம், நமக்கு என்ன, நமக்கு 3 வேளை சாப்பாடு கிடைச்சா போதும்னு இப்படி பொறுப்பில்லாம இருக்கிறவர்களுக்கு மத்தியிலையும் கர்த்தர் தம்முடைய காரியத்தை நேர்த்தியாய் முடித்தார். ஆமென், ஹல்லேலூயா. சொந்த பிள்ளைகளை பார்த்து ஒரு தாய் தகப்பன் சொல்லக்கூடாது, உன் வாழ்க்கையை நீயே பார்த்துக்கொள் என்ற ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. இல்ல சொந்த தாய் தகப்பன பிள்ளைங்க நான் அவ்வளவுதான், எங்களால முடியாது, நீங்க வெளியில போயிடுங்க, உங்களை நான் என்னால பார்க்க முடியாது, உங்களுக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. இல்ல, இது கர்த்தர் ஏற்படுத்தின உறவு. ஒருவருக்கு ஒருவர் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கோட வாழணும். ஒருவருக்கு ஒருவர் பரலோகம் போகும் வரைக்கும் இந்த உறவை மேன்மையாய் காத்துக்கொள்ள வேண்டும், பராமரிக்க வேண்டும். இதுதான் கர்த்தர் கொடுத்த உறவு, இதுதான் தாய் தகப்பன், இதுதான் பிள்ளைகள், இதுதான் நமக்கு ஏற்ற வீடு என்று கர்த்தர் ஏற்படுத்தினார். இந்த உறவை நாம் மெயின்டைன் பண்ண வேண்டும். இந்த உறவை நாம் நல்லபடியாய் பராமரிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்து விரும்பினதுதான், சீஷனையும் தாயும் இணைத்து என் தேவன் அங்கள் உறவின் காரியத்தின் மகத்துவத்தை நமக்கு காண்பித்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இயேசு உங்களை திக்கற்றவர்களாக விடலையே, அப்ப நாம ஏன் நம்முடைய உறவுகளை திக்கற்றவர்களாக விட வேண்டும்? எல்லோரையும் அரவணைக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். சிலுவையில பாவத்தில் தொங்கிக் கொண்டிருந்தவனை பார்த்து அவன் கேட்ட ஒத்த வார்த்தையில ஆண்டவர் அவனை தம்மோடு சேர்த்து கொண்டார். இங்கே பார்க்கிறோம், பொறுப்பை முடிப்பதற்கு முன்பதாகவே எல்லா காரியத்தின் பொறுப்பின் காரியத்தையும் திக்கற்ற பிள்ளைகளாய் விடாதபடிக்கு தன் தாய்க்கும் தன்னுடைய சீஷனுக்கும் ஒரு அரவணைப்பையும் ஒரு குடும்பத்தையும் ஏற்படுத்தி விட்டு கடந்து செல்கிறார். இந்த பிரசங்கத்தை கேட்கிற நீங்களும் அப்படிதான். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்திரமா இருப்பது ரொம்ப முக்கியம். உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் பராமரிப்பது ரொம்ப முக்கியம். இதையெல்லாம் சரியாய் நேர்த்தியாய் செய்யுங்க. இயேசு உங்களை விடாதது போல நீங்களும் மற்றவர்களை விடாதபடிக்கு அரவணைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்தில் நீர் பேசின வேத வசனத்துக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் குடும்பத்தை பராமரித்தீர், அதே குடும்பத்தில் தான் வாழ்ந்தீர். அதே குடும்பத்தில் போகும்பொழுது ஏற்ற காரியத்தை ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை இந்த உலகத்திற்கு கொடுத்துட்டு போனீங்க. அதே மாதிரி தான்ப்பா என்னுடைய பிள்ளைகளும் நானும் ஆண்டவர் எங்கள் குடும்பங்களை பராமரிக்க எங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் கொடுத்து சகிப்பு தன்மையும் கொடுத்து இந்த குடும்பத்தை நாங்கள் பத்திரமாய் பாதுகாத்துக்கொள்ள கிருபை தருவீராக. சபையார் ஒவ்வொருவரையும் ஞானத்தோடு நடத்துங்க. அந்த குடும்பத்தின் குறித்ததான வேல்விலான ஒரு காரியத்தை அவர்கள் புரிந்து கொள்ள கிருபை தாங்க ஆண்டவரே. ஏசப்பா, உம்முடைய திருப்பாதத்தில் தாழ்த்துகிறோம். எங்கள் குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே புரிந்து செயல்படக்கூடிய கிருபைகளை கொடுத்து வழி நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இம்மட்டும் காத்த தெய்வத்துக்கு கோடானி கொடு ஸ்தோத்திரம். இந்த வேளையில கூட யாராகிலும் வியாதியோடு பலவீனத்தோடு இந்த வேளையில போராடி கொண்டிருந்தா எல்லா வியாதியும் பலவீனம் இயேசு நாமத்தில் நீங்கி போகட்டும். பூர்ண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளிடும் வழி நடத்தும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Praise the Lord. God bless you.